தமிழ் சினிமாவின் கிங் மேக்கர் தல அஜித் அவர்களுக்கு நாட்டின் 3வது உயரிய விருதான பத்மபூஷன் வழங்க போறாங்க. ஸோ அதுக்கு தளபதி ஃபேனா தல அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். 2வதா இன்னைக்கு குடியரசு தினம், அதுக்கும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். 3வதா தமிழ் சினிமாவின் வசூல் நாயகனும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் வருங்கால முதலமைச்சருமான நம்ம தளபதி விஜய் அவர்களோட லாஸ்ட் படமான தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு வரப்போகுது. ஸோ நம்ம அதை தான் இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் வெங்கி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். விசார் அக்கௌண்ட்டில் தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதில் தான் வரும். மணி 10:59. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கோம், வரதான் பார்ப்போம். கரெக்டாக 11 மணிக்கு கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். வெயிட்டிஸ் தாங்க பயங்கரமாக இருக்குது. எப்படி வரப்போகுதோ, பகவந்த் கேசரியா இல்லை தளபதி கேசரியான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கும்பலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. இது ஒரு கடைசி படங்கிறது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, இந்த படத்தை நல்லா சந்தோஷமாக கொண்டாடியன்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது. கண்டிப்பாக பயங்கரமாக மணி 11 ஆயிடுச்சுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். வந்துட்டுங்க ஜனநாயகன். ஓ அப்பா, லுக்கு மரணமாக தான் இருக்குங்க. பட் இது கிட்டத்தட்ட அந்த நம்ம அந்த கேம் சேஞ்சர் மாதிரி இருக்குது. பட் ஜனநாயகன் செல்ஃபியோட ஒரு போஸு ஒக்கால ஓலி மிரட்டிட்டாரு. லுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் மனுஷன் மிரட்டிட்டாப்புல. இது எப்படின்னா நம்ம தெரிய படத்துல ஒரு லுக் இருக்கும். வந்து இந்த ஜெயிலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாரு, அந்த கைதிகளோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாரு செல்ஃபி மாதிரி. கிட்டத்தட்ட அதே போஸ் தான். பட் என்னன்னா வேன் மேல ஏறி மக்கள் கூட ஒரு செல்ஃபி ஒக்கால வழி மாசுங்க. வேற என்ன சொல்றது, இந்த வேற எதுவும் டீகோட் பண்ணலாமா? ஆஸ் யூஷுவல் காப்பு, கையில செல்ஃபி, கூலிங் கிளாஸு, பேக்ல வந்து மக்கள். இது வந்து எனக்கு என்னவோ இவர் வந்து ஒத்தாளா இந்த நம்ம கிட்டத்தட்ட சர்க்கார் படம் மாதிரி என்ன வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ற மாதிரி தான் ஒரு படமா இருக்குது. தளபதி விஜயின் வினோத் டைரக்ஷன். வேற என்னங்க வேணும், மறட்டிட்டாங்க. செம்ம எக்ஸ்பெக்டேஷன். நல்ல வேலை நாளை திருப்பி வச்சா கொஞ்சம் அது என்னவோ எனக்கு கொஞ்சம் சரியா படல. ஏன்னு சொல்றேன்னா நம்ம லாஸ்ட் படங்கள் அது ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிரும். பட் இது ஜனநாயகம் வந்து அரசியல் படமாகவும் போயிடுது. அண்ட் ஆல்சோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாகவும் இருக்குதுங்க. ஓகேங்க, கலக்கிட்டாரு தளபதி. ஜனநாயகன் படத்தில் வந்து யாரும் நடிச்சிருக்காங்கன்னா பாபி தேவ் நடிச்சிருக்காங்க, பிரகாஷ் ராஜ், மேனன், கௌதம் மேனன், பிரியா மணி, நரேனு, பூஜா ஹெக்தே, மமிதா பைஜு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இது பகவந்த் கேசரி இல்லை. உட்காந்து அவங்க சாவு அடிச்சாங்க, பகவந்த் கேசரிடா தளபதி கேசரிடா அவ்வளோதான்டான்னாங்க. அதுக்கு இந்த படம் எவ்வளவோ சந்தோஷம். கண்டிப்பாக வினோத் எங்களுக்கு மாஸ் காட்டுவார். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.